ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு லாகிஃபை தமிழா. யாராவது புதுசாக என் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் பார்க்க மாமல்லபுரம் தான் கைஸ் போயிட்டுருக்கோம். ஸோ நீங்களும் என் கூட அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள். கரெக்டாக நம்ம வீட்டிலேருந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் மாமல்லபுரம். சரி, அதனால தான் பக்கத்துலேயே இருக்குன்ட்டு சன்ரைஸ் பார்க்க கிளம்பி போயிட்டுருக்கேன். அந்த சன்ரைஸை நீங்களும் இந்த வீடியோ மூலிமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அந்த சன்ரைஸ். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து இயர்லி மார்னிங் எழுந்து இப்போ தான் நான் வெளியில் போயிருக்கேன். இதுக்கு முன்னாடி போயிருக்கேன், பட் நடுவில் கொஞ்சம் நிறைய கேப் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஒரு ஃபீலாக இருக்குது. இது இயர்லி மார்னிங் எழுந்து ஒரு சன்ரைஸ் பார்க்க போகிறோன்றது. ஏன்னா நான் தனியாக சன்ரைஸ் பார்க்கணுன்ட்டு நான் எங்கேயுமே போனதில்லை. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம். அதுவும் நம்ம பைக் எடுத்துகிட்டு ஒரு ரோட் ட்ரிப்பாக போய் சன்ரைஸ் பார்க்க போகிறோம். அது ஒரு தனி ஃபீலாக தான் கைஸ் இருக்குது. ஆனால் இந்த வீடியோ எதுக்காகன்னு சொல்லவே இல்லை. பார்த்தீங்களா, எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு கைஸ். டிப்ரெஷன் தான். அப்படி ஒரு டிப்ரெஷனில் இருந்தேன். சாவும்ல. ஸோ அதை கொஞ்சம் ரிலீஃப் பண்ணுறதுக்காக தான் எழுந்து நம்ம சன்ரைஸ் பார்க்க போகலாம் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். எதுக்காக இந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்லாம் வருதுன்னே தெரியல. ஏன் வருது, எதுக்கு வருது, அது எப்படி போகுதுன்னு தெரியல. அதுவாக வருது, அதுவாக போகுது. சரி, நானும் அப்படியே அது போகிறதுல அப்படியே போகிறேன். பட் இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. சரி, அதனால தான் சன்ரைஸ் பார்க்க போகலான்ட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் வந்தாச்சு. அப்படி ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா எல்லோரும் ரெகுலராக போகிற அந்த பீச் போகிற வழி வரும். அது நம்ம அங்கே போகாமல் வரும்போது நம்ம ஒரு ஸ்டாச்சு பார்த்தீங்கல்ல, அங்கே தான் ஸ்ட்ரைட்டாக வந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா இந்த ரூட்டு வரும். ஏன்னா இந்த ரூட்டில் அவ்வளோ யாரும் வரமாட்டாங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்கும். வாக்கிங் ஜாக்கிங் போகிறவங்களாம் இந்த சைடு வருவாங்க. சரி, அதனால தான் நம்ம இந்த பிளேஸை சூஸ் பண்ணி உள்ளே போயிட்டுருக்கோம். ஏன்னா இங்கே சுற்றி ஃபுல்லாக கெஸ்ட் ஹவுஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்காது. நம்ம போய் பீஸ்ஃபுல்லாக உட்காந்து நம்ம சன்ரைஸை பார்த்துட்டு வரலாம். இந்த சைடு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சா, அதனால் ரூட்டை மறந்துட்டு நிறைய ரைட் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது. இப்போ அப்படியே நம்ம ரைட் திரும்பினோன்னா பீச்சு தாங்க. ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், தெரியுதா? எந்த அளவு தெரியுதுன்னு தெரியல. கிட்ட போயிட்டு காமிக்கிறேங்க. ஆல்ரெடி 2 கார் வந்து நிற்கிது. ரொம்பலாம் இங்கே கூட்டம் இருக்காது கைஸ். மிஞ்சி போனால் ஒரு 10 பேர் 15 பேர் அந்த மாதிரி வாக்கிங் போவாங்க. ஏன்னா இந்த ரைட் சைடில் ரெசார்ட் இருக்குது. ரெசார்ட் உள்ளேருந்து இந்த சைடு வந்து வாக்கிங் போவாங்க. அவங்களாம் தான் இருப்பாங்க, தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம பீச்சு கிட்ட வந்துட்டோம். ஆனால் இன்னும் பாருங்கள், சன்னு வரல. நம்ம அதுக்குள்ளேயே வந்துட்டோம். சரி, இறங்கி கண்டினியூ பண்ணுறேன். தெரியும் சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ அந்த சன்ரைஸை உங்களுக்கு நான் டைம் லேப்ஸில் போடுறேன், பார்த்துட்டு வாங்க. The world holds its breath
anticipating the dawn's first light. ஓகே கைஸ், சன்ரைஸ் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இன்னும் அப்படியே தான் வந்துட்டு இருக்கு. சன்னு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது சன்ரைஸ் ஆகுறது. இந்த வியூ மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது. இதனால தான் பீச்சுக்கு வந்து சன்ரைஸ் பார்க்கணுன்றது. இந்த டிப்ரெஷன்லாம் அப்படியே இறங்கிட்டோம். நீங்கள் எவ்வளோ டென்ஷன், எவ்வளோ டிப்ரெஷனில் வந்தாலும் இந்த வியூவை பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் பாருங்க. அது எவ்வளோ கொடுத்தாலும் இதாகாது. அப்படியே அழகாக உட்காந்து சன்ரைஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஏதோ புதுசாக இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு பீச் சைடு வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த சன்ரைஸ் பார்க்குறோம். இயர்லி மார்னிங் எழுந்து வந்து இந்த சன்ரைஸ் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அப்படியே இங்கே வந்து உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒன்று தோணுச்சு. இங்கே பாருங்க, நீங்கள் இந்த அலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு போயிட்டு இருக்கு. இந்த அலைக்கே ஒரு கோல் இருக்கும்போது நம்மளுக்கே இருக்கக்கூடாதுங்க. என்ன கோல்னா, இப்போ இந்த கரை இருக்கு பார்த்தீங்களா? சரிங்க, நான் கிட்ட போயிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த அலைகளாம் கரெக்டாக இந்த கரையை கடவுது தான் அவ்வளோ நேரம் அலை வந்து போயிட்டு இருக்கு. அதோட விடாமுயற்சி பார்த்தீங்கன்னா பாருங்க, அதோட கோலே இந்த கரை எப்படியாவது கடக்கணும்னு தான். அதே போல் தான் நம்ம லைஃப்பும். நம்ம கன்சிஸ்டன்சியாக எப்பவுமே கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக நம்மளும் அந்த கோலை அச்சீவ் பண்ணலாம். ரொம்ப நேரமாக உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன் இதுதான். ஏன்னா இந்த அலைங்களே டெய்லியும் இந்த கரையை கடக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படும். வந்து போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம லைஃப்பும் டெய்லியும் நம்ம ஓடிட்டே இருக்கோம். ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம அந்த கோலை அச்சீவ் பண்ணுவோம். அப்படியே உட்காந்து வியூ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் கொஞ்சம் அப்படியே வியூ என்ஜாய் பண்ணுங்க. The world holds its breath, anticipating the dawn's first light. A new day's fresh embrace. As darkness slowly fades away, the sky begins to change its shade. A soft glow spreads across the land, a promise of a brand new strand. The stars start to dim and disappear, making way for what's drawing near. The sun, a fiery orb of hope, rising up from the horizon slope. Here comes the sun, breaking through the clouds, painting the sky with colors profound, filling our hearts with a sense of pride as the world wakes up with the sunrise, the rays of light. ஓகே கைஸ், நம்ம கிளம்பிட்டோம். அழகான ஒரு சன்ரைஸை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வண்டியாண்ட போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ஆளில் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு எதனா தாட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் அதை கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. ஏன்னா கமெண்ட் செக்ஷன் காலியாக தான் இருக்குது. அதை வந்து ஃபில் பண்ணிடுங்க. சன்ரைஸ் ஆயிருச்சு. ஒரு இயர்லி மார்னிங் எழுந்து சன்ரைஸ் பார்க்க வர்றது ரொம்ப நாள் ஆச்சு ஆயிடுச்சு இந்த மாதிரி பார்த்து. அதனாலேயே ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஒரு ஃபீல். அதனால டிப்ரெஷன்லாம் இறங்கி ரொம்ப ரிலாக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. நீங்களும் அடிக்கடி உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா இந்த மாதிரி இயர்லி மார்னிங் எழுந்து சன்ரைஸ் பார்க்க வாங்க. பீச்சுக்கு தான் வந்து சன்ரைஸ் பார்க்கணும் இல்லை, ஒரு வீட்லேயே நீங்கள் இயர்லி மார்னிங் எழுந்து சன்ரைஸ் பாருங்க மாடியில் போயிட்டு. அதே உங்களுக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். சரி இருங்க, வண்டியாண்ட போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுவேன்.
சரி ஓகே guys, இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். கண்டினியூவாக சேனலை சப்போர்ட் கொடுங்க. நானும் அடுத்த வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன் நான். சரி ஓகே guys, பாய். வண்டி வந்துருச்சு. அதே வண்டி எடுத்துட்டு நான் கிளம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எப்போ வரும் தெரியல. ஸோ நான் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். அதில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் வீடியோ எப்போ அப்லோட் பண்ணுறேன்ட்டு. ஸோ மறக்காமல் அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா வீடியோ முன்னாடியும் அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில் இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஓகே கைஸ், பாய்.